வானங்களில் வாசமாக இருக்கிற அன்பின் தகப்பனே, உடைய சாயல் படைக்கப்பட்ட மனுகுலத்தை நீர் அதிகமாய் நேசிக்கின்றேன். உடைய கல்வாரி ரத்தத்தாலே ஆண்டவரே உச்சந்தல் முதல் உள்ளங்கால் வரை எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறேன். உண்மையை நன்றி உள்ள இருதயத்தோடு அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தின் ஆவியோடு உண்மை தோது கொள்ளுகின்ற கிருபை வரலை தந்திருக்கின்றேன். ஸ்தோத்திரிக்கிறோம். தோது கொள்ள வந்திருக்கிற நாங்கள் உண்மையோடு ஆவியோடு தோது கொண்டு உங்களுடைய திவ்ய ஆசீர்வாதங்களை நிறைவே பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். அவரை தேடுகிற யாவருக்கும், உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் அவர் கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தையின் மூலமாய் உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் நீர் உண்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றதற்காக ஸ்தோத்திரம். இப்போது கூட அவை தோழி வந்திருக்கிற யாவருக்கும் திவ்ய ஆசீர்வாதம் கட்டளிடும். இந்த ஆராதனை முழுவதும் தூய் ஆவியான ஆசீர்வாதத்தை கட்டளிடும். உடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புடுக்கிறோம், பொருட்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தாமரை. நாம் யாவரும் இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக கடவுளுடைய நாம மகிமைக்காக கீர்த்தனையிலே 75வது பாடல், இவரே பெருமான் மற்ற பேரல்லவே பூவான், இவரே பெருமான் என்ற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொள்வோம். இவரே பெருமான் மற்ற பேரல்லவே பூவான், இவரே பெருமான் கவலை கிடான் கொடுத்தறியா பெரு பாவ வினையாதுமே தெரியா ஏ புவன மீது நமக்குரியா இவரே பெருமான் மற்ற பேரல்லவே பூவான், இவரே பெருமான் குருடர்களுக்கு உதவும் விழியா, குருடர்களுக்கு உதவும் விழியா பாவ கருமை இருளை நீக்கும் ஒளியா தெய்வம் இருக்கும் தலம் செல்வாசல் வழியா இவரே பெருமான் மற்ற பேரல்லவே பெருமான் பல பிடித்திக்கும் பரிகாரி, பல பிடித்திக்கும் பரிகாரி சொல்லும் வல்லமையில் மிக்க விவகாரி ஏ குலத்துக்கும் நல்ல உபகாரி இவரே பெருமான் மற்ற பேரல்லவே பூமான், இவரே பெருமான் அரண் செய்வதினில் ஒரு சேர்த்த, அரண் செய்வதினில் ஒரு சேர்த்த கோடு மரம் விடுபவர் கருள் மூத்த இங்கே இறந்தோர் உயிரையும் காத்த இவரே பெருமான் மற்ற பேரல்லவே பூமான், இவரே பெருமான் அழகை தனை ஜெயித்த வீர, அழகை தனை ஜெயித்த வீர பாவ உலகை ரட்சித்த எழிற்பேர பேருலகு வாழ்ந்தேவ குமார இவரே பெருமான் மற்ற பேரல்லவே பூமான், இவரே பெருமான் பொன்னுலகம் தனில் வாழுக, பொன்னுலகம் தனில் வாழுக அருள் புன்ன உலகில் தன்மை தேக நம்மால் தன்னை அளித்த ஓர் தியாக இவரே பெருமான் மற்ற பேரல்லவே பூமான், இவரே பெருமான். நாம் காலை மாலை ஆராதனை முறையை பின்பற்றி ஆண்டவரை நாம் தொடர்பு கொள்வோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களித்தூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியில் இருந்தது போல நாமும் ஒளியிலே நடந்தார். ஒருவரோடு ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். திரியேக கடவுளை போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாம் ஞானத்தாலும் எல்லாவற்றை படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ள எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவரிக்கை. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வெற்றி கொள்ளாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கூடும் நீதி உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வைகள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராவர். எல்லா விதத்திலே நம்மோடு சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவை நாம் யாரும் பொதுவான பாவைக்கு ஜபத்திற்கு முன்பதாக நாம் தனிப்பட்ட பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய நம்மை கூறுவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். இறக்க பெறுவான் என்ற வேத வசனம் தெளிவாக எடுத்துரைக்கிறது அல்லவா? நம்முடைய பாவத்தின் நிமித்தம் அல்லவா இயேசு சிலுவிலே ரத்தம் சிந்த ஏதுவாயின. ஆகவே நாம் பாவத்தோடு வாழாமல் பாவத்தை விட்டொழித்து கல்வாரி ரத்தத்தினாலே உச்சத்தல் உள்ளங்கால் வரை கழுவப்பட்டவளாக, பாவம் மன்னிக்கப்பட்டவளாக, அப்படி பரிசுத்தாவி பெற்றவளாக உலகத்திலே வாழ வளர ஆண்டவன் அழைக்கின்றார். மௌனமான நிலையிலே ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய தனிப்பட்ட பாவங்களை அறிக்கை செய்ய செலவு. தொடர்ந்து ஒரு பொதுவான பாவரிக்கை ஜபம், இரண்டாவது பாவரிக்கை ஜபத்தை நாம் ஏற்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்தினாலும் நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உண்மை நேசிக்கவில்லை. எங்களுக்கு நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உண்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவழைக்கு நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளை வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்துவிடுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவராம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளின் இறை செய்திக்கான ஆதார வேத பாடம் வாசிக்கப்படும். இந்த தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 10 வரை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2ஆம் நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 10 வரை வாசிக்க கவனமாக. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்ப இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும்
வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறிய தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அதை என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனனாய் இருக்கும்போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இழுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்றார் என்பதே பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமைக்கு மகிமை உண்டாகும். இறைவார்த்தைக்காக நாம் சேனலில் தரித்திருப்போம். எங்கள் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, இது இந்த அருமையான இந்த ஓய்வு நாளில் வேளையில் கூட சுவாமியுடைய சன்னிதானத்திலே தோதுக்குள்ளே வந்திருக்கும் போது உடைய மெல்லிய சத்தத்தோடு பேசுவீராக. அடியினை மறைத்து வெளிப்படுத்துவீராக. உம்மை தரிசித்து செல்ல அருள் தருவீராக. உடைய தெய்வீக தொடுதலை விடுதலையும் சந்தோஷ சமாதானத்திற்கு ஜீவனை சுவைத்துக் கொள்ள உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலிருந்து நமக்கு உண்டாகிற அவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாக நம் அனைவருக்கும் பெருகுவதாக. உலகத்திலே மாநிலராய் பிறக்கின்ற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நிமித்தமாக, முதல் ஆதாம் நிமித்தம் ஏதோ ஒரு பிரச்சனை ஒவ்வொரு மனிதனையும் பின்தொடர்வதை பார்க்கின்றோம். அதனோடு கூட இக்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுமக்களாக அனைவருக்கும் இந்த கோவிட்-19 என்ற ஒரு பிரச்சனையும் அதோடு கூட இணைந்து இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நம்மை குணப்படுத்தும் மருந்தாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுகிறார், என் வசனத்தை அனுப்பி உங்களை குணப்படுத்துவேன். அப்படியாக நாம் பார்க்கும்போது பிலிப்பியர் 4:6 படி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களோடு உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையும் காக்க கடவுது என்ற வேத வசனம் நமக்கு மருந்தாக கலந்து வருகிறது. அது மட்டுமல்ல, நானே பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்கிறார். எந்த ஒரு காரியத்துக்கும் இயேசுவானவர் பதிலாக நமக்கு இருக்கின்றார். ஏனென்றால் இயேசு சிலுவையில் நமக்காக பிற்கப்பட்டிருக்கிறார். பிதாவானவர் தன் குமாரன் என்று பாராமல் அவரை நமக்கு கொடுத்து விட்டவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மட்டுமல்ல, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பாகத்திலே பவுல் அப்போஸ்தலன் மூலமாக நம்மிடத்தில் கடந்து வருகிற ஒரு வசனம், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாக விளங்கும் என்று
வாக்குத்தத்த வசனங்கள் நம்மிடத்திலே மருந்தாக இந்த காலகட்டங்களிலே நம்மிடத்திலே கடந்து வருகிறது. ஆகவே கர்த்தர் தாமோட வசனங்களை கொண்டு நம்மை சுகப்படுத்தி பலப்படுத்தி நம்மை நிலைப்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே கூட நமக்கு தியானிக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மாற்றுத்திறன் வாழ்வின் புனிதம் என்ற பொருளிலே தியானிக்க அழைக்கப்படும். மாற்றுத்திறன் வாழ்வின் புனிதம். மாற்றுத்திறன் என்ற பதம் இங்கே ஏன் வருகிறது என்று சொன்னால், இவ்வுலகத்திலே பிறக்கின்ற மனிதர்கள் உடல் உறுப்புகளிலே ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவளை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கப்படுகிறார். ஏதோ சரீரத்திலே மாற்றம் பாதிப்புகள் ஆக நாம் இங்கே மாற்றுத்திறனாளிகளாக வரையறுக்கப்படுவதில்லை. இன்னும் அநேக பலவீனங்கள், குறைபாடுகள் நம்முடைய ஆழ்தத்துவத்திலே மூன்று கூறுகள் இருக்கின்றன. ஆவி, ஆத்மா, சரீரம். ஆகவே மூன்றிலும் நாம் பாதிக்கப்பட்டாலும் நாம் ஒரு மாற்றுத்திறனாளி தான். அதாவது ஒரு பக்கம் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பிரச்சனைகளும் குறைபாடுகளும் பலவீனங்களும் கஷ்டங்களும் வேதனைகள் போராட்டங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மை அழுத்தும் போது, நம்மை பீடிக்கும் போது, கஷ்டப்படுத்தும் போது நாம் பாதிப்படைவோம். அது நாள்பட்ட ஒரு பலவீனங்களாக கூட இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த உலகத்திலே இருக்கிற எல்லாருமே இதோ உடல் ஊனமுற்றவர்கள் என்று மட்டுமல்ல, சரீர உறுப்புகளில் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பாதிக்கப்படுகிற அனைவருமே ஏதோ ஒரு வகையிலே நாம் மாற்றுத்திறனாளிகள். அதாவது ஒரு பக்கம் கஷ்டம், நஷ்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுள் நம்மை பலப்படுத்தி சிறப்படுத்தி நம் அறிவோடும் ஞானத்தோடும் புத்தியோடும் நாம் இந்த உலகத்தில் எல்லா போராட்டங்களையும் போராடி ஜெயிக்கிற ஒரு அனுபவம். ஆகவே இந்த செய்தியானது எல்லாருக்குமே உரிய செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வேத பாகம் மட்டும் நாம் பிரசங்க குறிப்புகளாக ஆதாரமாக மட்டும் எடுக்கப்படவில்லை, மற்றும் இந்த நாளுக்காக இந்த பொருள் அடிப்படையில் கொடுத்திருக்கின்ற மற்ற வேத பாடல்களை கூட நாம் அடிப்படையாக கொண்டு நாம் தியானிக்க நாம் அழைக்கப்படும். முதலாவது சங்கீதம் 37 1-40 உள்ள வசனங்களில் ஒரு வசனத்தை மாற்ற நாம் கையாளுவோம். அவற்றிலே பொதுவான வாழ்வின் புனிதத்துவத்தை நாம் பார்க்கிறோம். மாற்றுத்திறன் வாழ்வின் புனிதத்துவம் என்ற பொருளிலே தியானித்துக் கொள்ளும் போது ஒரு பொதுவாக வாழ்வின் புனிதத்துவத்தை நாம் தியானிக்க அழைக்கிறோம். அது சங்கீதம் 37:5 பார்த்தோம்னால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாங்கிக் கொள்வார். நம் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்பதின் அர்த்தத்தை நாம் நோக்கமானால், நம்முடைய வாழ்க்கையும் குடும்பத்தையும் வேலையும் சம்பத்து அனைத்தையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வழிநடத்துவதற்கு அர்ப்பணித்து விடுவதால், அதுதான் நான் சொல்றேன். வழியை அவர் கர்த்தருக்கு ஒப்புவித்தல் என்று சொன்னால் அதுதான் அனைத்தையும். ஒரு சிறிய உதாரணத்துக்கு மூலமாக கூட நாம் அதை புரிந்து கொள்ளலாம். ஒரு விதமாக ஜெபித்துக் கொண்டு வந்தார், ஆண்டவரே நான் எனக்கு இருப்பதெல்லாம் நீர் கொடுத்தவைகள் என்று ஜெபித்துக் கொண்டு வந்தான் அணுகிறான். அப்போது திடீரென்று ஒரு நாள் கடவுள், அப்பா நான் உங்கள்கிட்ட இருப்பதெல்லாம் என்னுடைய தான் என்று சொல்லுகிறாய், ஆக உன்னிடத்தில் இருந்த பணமெல்லாம் எனக்கு தேவை என்று கேட்டான். அவன் சற்று கலைஞனாக திடீர்னு எல்லா பணத்தையும் கேட்டார் சொல்லி, சரி கடவுள் கேட்குறாரு கொடுத்துரு. அதன் பிற்பாடு, ஏன்பா நீ உனக்குள்ளே எல்லா சொத்துக்களும் என்னுடையது தான் என்று சொன்னாய், அவங்களுடைய சொத்துக்கள் அனைத்துமே எனக்கு தேவை என்று கேட்டார்.
இவன் சற்று அதிர்ச்சி அடைந்தவனாக, சரி கடவுள் கேட்கிற போது நம்ம இல்லைன்னு எப்படி சொல்றது எல்லாத்தையும் அவர் மூன்றாவது விசை, ஏன்பா அவனுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட நீ நீ நான் கொடுத்தது தான் சொன்னேன், என்னுடைய தான் சொன்னேன், அப்போ உன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் கூட எனக்கு வேண்டும் என்று கேட்டான். ஒன்றுமே புரியவில்லை. சரி கடவுள் கேட்குறாரு இல்லை என்று சொல்றது சொல்லி மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட ஆண்டுக்கு கொடுத்து விட்டு ஒரு பரதேசியை போல ஒரு பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு படுத்தான். அப்போ ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். மகனே, நான் கேட்டதெல்லாம் நீ சொன்னபடியே கொடுத்துட்ட, நான் என்ன பண்ணுறேன், மீண்டும் அதை திருப்பி உங்களுக்கே கொடுக்குறேன், இந்த பணத்தை கொடுக்குறேன். இந்த பணமெல்லாம் யாருது? என்னுடையது. ஆகவே இதை என்ன செய்யணும், என்னுடைய எனக்கு பிரியமாக இதை நீ செலவு செய்ய வேண்டும், உன் இஷ்டப்படி செய்யக்கூடாது. அதே போல சொத்தெல்லாம் திருப்பி கொடுத்து இதெல்லாம் யாருடையது? என்னுடையது. ஆகவே இதெல்லாம் உன்னுடைய இஷ்டப்படி செய்யக்கூடாது, எனக்கு பிரியமாக இந்த சொத்துக்களை நீ பராமரிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக மனைவி பிள்ளைகள் எல்லாம் திருப்பி கொடுத்து விட்டு, உன்னுடைய மனைவி என்னுடைய மகள், இந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள், ஆகவே இனிமேல் இவர்களை ஜாக்கிரதையாக நீ நடத்த வேண்டும். உன் இஷ்டப்படி அவளை திட்டுவதோ அல்லது அவளை ஈனமாய் நடத்துவதோ கூடாது, எனக்கு பிரியமாக அவளை நடத்த வேண்டும் திருப்பி. இதுதான் என்னுடைய அர்த்தம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து என்பதற்கு அர்த்தம் அதுதான். அதில் தொடர்ந்து வருகிற அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லப்படுகிறார். இதான் வாழ்வின் புனிதத்துவம் என்பதை விதமாக தான் புரிந்து கொள்ள வேண்டும். இதான் புனிதத்துவம். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்க அழைக்கப்படுகிறார். இன்னைக்கு நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை குறித்து கவலைப்படுவதற்கு பதிலாக கடவுள் பேரிலே நான் நம்பிக்கையுள்ளதாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனையிலே நாம் அதை முக்கியப்படுத்தி அதிலே கருத்திருக்கலாக நாம் காணலாம். கவலை, அதை குறித்துதான கவலை நம்மை அழுத்துகிறது. நான் என்ன செய்ய போறேன், ஏது செய்ய போறேன், நான் எப்படி பண்ண போறேன், என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி நாம் பிரச்சனைகளில் நிலைத்திருந்தால், கடவுள் பேரிலே நம்பிக்கை விட்டுவிட்டு பிரச்சனைகளிலே நாம் நிலைத்திருந்தால் நமக்கு என்ன நடக்கும்னா விரக்தி, அதிருப்தி, கோபம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம அழிக்க சக்தி வெளியிலே கிடையாது, நம்மை அழிக்கிற சக்தி நம்மகிட்ட தான் இருக்கு. கடும் கோபமும் தூர்க்கமும் நம்மை அழிக்கும் சக்திகள். ஆகவே நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளிலே நாம் விரிந்திராதோம், அதை குறித்து கவலைப்படாதோம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆகவே அவருடைய கையிலே நாம் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அவருடைய பிரச்சனைகளை கையாளுவதற்கான நல்ல பண்புகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தவர்களுக்கு நல்ல பண்புகளை அவர் கொடுக்கிறார். மத்தேயு 5 பார்த்தோம்னா மிக சிறப்பான பண்புகள் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆவில் எளியவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடைய. சாந்த குணங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுழித்துக் கொள்வார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீதி மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆகவே இந்த பண்புகள் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு பயப்படுவதற்கு இப்படிப்பட்ட பண்புகள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உருமாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட பண்புகளை கொண்டுதான் இந்த உலகத்திலே நான் வாழ்க்கையின் போராட்டத்தை போராடி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஜீவக்கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். ஆகவே சாந்த குணமுள்ளவர்களாக, எளிமையுள்ளவர்களாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக, நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்களாக, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக
இருக்கிறவர்களுக்கு வெகுமதிகள் அங்கேயே கொடுத்தோம், அங்கேயே கூறப்பட்டு மிக தெளிவாக சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வாழ்வின் புனிதத்துவம். வாழ்க்கையில இருக்க வேண்டும், இதுதான் புனிதத்துவம். இப்படியாக நாம் தொடர்ந்து கொடுக்கப்பட்ட வேத பாகத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம்னால், யாத்ராகமம் 4 அதிகாரம் 10 மற்றும் 17 வரையுள்ள வசனங்களை பார்த்தோம்னால், கடவுளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒத்துழைப்பின் மூலமாக புனிதத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும். ஒத்துழைக்கணும். ஊர்ந்துட்டு இருக்கிறோம், கீழே கையை பிடிச்சி தூக்குறாரு, நமக்கு ஏன் விருப்பம் இருக்கணும். நான் விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், கீழே தான் பண்ணோம். ஆகவே இங்கே மோசே வாழ்க்கையில் பார்க்கும்போது கடவுள் மோசையை ஊழியத்துக்கு அழைக்கிறார். யாத்ராகமம் 10 நீ இஸ்ரவேல் புத்திரராக என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் என்றார். இப்போ மோசே விதமாக பதில் சொல்கிறார். யாத்ராகமம் 4 அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே இதுக்கு பின்னாவது தேவனுடைய அடியாரோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்குவதன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். இப்ப கடவுள் பதில் சொல்றாரு, யாத்திராக 4:12 நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்கிறார் என்றார். மோசே சொல்றாரு, மறுபடியும் பதில் சொல்றாரு. அதுக்கு அவன், ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமா இருக்கிற யாராயும் அனுப்புனேன். யோசித்து பாருங்க, இவனுடைய பலவீனத்தை அவன் பெரிதுபடுத்துகிறான். கடவுள் அழைக்கிறாரு, அவர் எல்லாம் பார்த்துக்குவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இல்லை. இந்த பலவீனத்தை இன்றைக்கு அப்படிதான் நாம் நினைக்கணும். எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, ஆகவே நான் ஆண்டவருக்காக எதையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடவுள் பேரிலே கடவுள் நம் நம்பிக்கை கடவுள் பேரிலே வைக்க வேண்டும், நம் பலவீனம் பேரில் வைக்கக்கூடாது. மோசே எப்படியாக கடவுள் திட்டத்தில் இருந்து விலகிவிட முயற்சிக்கிறான். காரணம் தன் நம்பிக்கை கடவுள் பேரில் வைப்பதற்கு பதிலாக தன் பலவீனத்தின் பேரில் வைத்திருக்கிறான். நாம் பிரிமாவுடைய முதல் ஆதாம் நிமித்தம் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் மாற்றுத்திறனாளிகளாக நாம் உணர்கிறோம். ஏதோ ஒரு இப்படிப்பட்ட குறைபாடு இருக்கிறது, நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு நம்ம இந்த உலகத்தில் பிறப்பித்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அதை நிறைவேறும்படியாக தேவன் விரும்புகிறார். ஆனால் ஒன்று என்ன தெரியுங்களா, நம்ம ஒத்துழைப்பு அவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஒத்துழைக்க வேண்டும், நாம் ஒத்துழைக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் விரும்புகின்றார். அவரிடத்துல பேசுறாரு பாருங்க. ஆண்டவர் மோசே இடத்துல பேசும்போது, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையை செவிலியனையும் பார்வையுள்ளவனும் குருடனை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா என்று சொல்லு. எல்லாமே நான் உண்டாக்கினவன். ஆக உன்னை அழைக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கான சக்தியும் ஞானத்தை அறிவையும் நான் கொடுக்க போதுமானதாக இருக்கிறேன் என்பதாக வைக்கிறது. ஆகவே ஒத்துழைப்பின் மூலமாக கடவுளுக்கு ஒத்துழைப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே புனிதத்துவம் கடந்து வருகிறது. தெரியுமா? மூன்றாவது விஷயத்தை நாம் பார்த்தோம்னா, பவுலப்போஸ்தலர் வாழ்க்கையிலே நாம் கடந்த வந்த புனிதத்துவத்தை நாம் பார்த்தோம். குறைவில் நிறைவை காணுதல், குறைவில் நிறைவை காணுவதன் மூலமாக புனிதத்துவம். பவுலப்போஸ்தலன் ஒரு உன்னத தரிசனத்தை காண்கிறார். ஒரு உன்னதமான தரிசனம். அவர் ஒரு விஷயம் பரதேசுக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற விஷயத்தை நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார். 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டதாக சொல்கிறார். 3ஆம் வானம் என்பது ஆகாய விரிவு, நட்சத்திரங்களுக்கு மேலாக அமைந்துள்ள கடவுள் வசிக்கும் ஒரு இடம். சரீரத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டேனோ அல்லது ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்ட
ஒருவேளை இந்த சம்பவம் தான் கல்லால் அவர் அடிக்கப்பட்டு புற்றுராய் விடப்பட்ட போது அவர் கடவுளால் கொடுக்கப்பட்ட தரிசனமாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுது. இதை ஒரு பக்கம் அவர் பகிர்ந்து கொண்டு விட்டு தன் சரீரத்தில் இருக்கிற குறைபாடுகளை அவர் சொல்லுகிறார். எனக்கு என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுகிறார். அந்த முள் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானோட தூதனாக இருக்குது என்று சொல்லுகிறார். அதை எடுத்து போன 3 முறை ஜெபிக்கிறார். ஆண்டவர் எடுத்து போடுவதற்கு பதிலாக என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பலம் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்கிறார். இங்கே காரணங்களை பார்த்தால் பவுலுடைய பதிலிலேயே கண்டுபிடிக்கலாம். என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. ஆகவே அந்த ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம், அந்த வேத வியாக்கியானத்தை சொல்லும்போது அவர் என்ன குறைபாடு சொல்லவில்லை பவுலப்போஸ்தலர். ஒருவேளை அது வலிப்பு நோயாக இருக்கல என்று சொல்லுகிறார்கள், அது கண் பார்வை பிரச்சனையாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏதோ ஒன்று நாள்பட்ட ஒரு பலவீனம் பவுலை கூட தாக்கியிருக்கு. அது ஊழியத்துக்கு பிறகு தடையாக இருந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அதை எடுத்துக் போடுவதற்கு பதிலாக என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் மரணம் பூர்ணமாக. ஆகவே ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். வேளை இது மிகுந்த ஒரு தாழ்மையை அவருக்கு உண்டு பண்ணியிருக்கும். அது மட்டுமல்ல, கஷ்டத்தோடு கூட இருக்கிற மக்களோடு அடையாளப்படுத்திக் கொண்டு அன்பை அவளோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக கூட இருந்தது. ஆகவே இங்கே குறைவில் நிறைவை பார்க்க உன்னத ஒரு வெளிப்பாடுகளை பெற்று வந்தார். ஆனால் அதே நேரத்திலே அவருடைய சரீரத்திலே ஒரு பலவீனம் அவரை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கான குறைவை பெரிதுபடுத்தாமல் ஆண்டோடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் தொடர்ந்து முடித்திலே முன்னேறி செல்கிறார். குறைவில் நிறைவை காணுது ஒரு புனிதத்துவம் கடந்து வருகிறது. குறையே நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் எப்போதுதான் வாழ்வது. அது பவுலப்போஸ்தலர் என்பதை புரிந்து கொள்ளும். யோவான் சுவிசேஷத்தில் 5:1-9 வரை நாம் பார்ப்போமானால் பொறுமையில் புனிதத்துவம் இருக்கிறது. இன்னைக்கு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற உலகம் எல்லாம் வேகமாக போடும். எது ஒன்றுமே உடனுக்குடனே நம்ம கிடைச்சிடணும், உடனுக்குடனே நடத்தணும், உடனுக்குடனே எல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். இப்படி இருந்த புனிதத்துவத்தை நாம் காண முடியாது. பொறுமையில் புனிதத்துவம். எருசலேமுக்கு ஒரு விஷயம் செல்லுகிறார். யூதர்களின் பண்டிகை 3 வருடாந்திர பண்டிகையில் ஒரு பண்டிகைக்கு அவர் செல்லுகிறார். அங்கே எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட குளம், அது வாட்டு வாசல் அருகே இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு 5 மண்டபங்கள் இருந்தது என்று சொல்லி கூட பார்க்கிறோம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதியஸ்தர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்திருத்துக் கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவத்துவம் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவானால், தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாசனாக இருந்தாலும் அவன் சொத்தமாவான். கடவுளுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் இல்லையா? அப்படி விட்ட ஒரு இடம் அவன் வச்சிருக்கார் கடவுள் இயேசுல. அங்கே இயேசு அங்கே விஜயம் செய்கிறார். அங்கே 38 வருஷமா ஒரு வியாதியாசன் அங்கே இருக்கிறார். பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கிறது, வாழ்க்கையே பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு உதவி செய்யவில்லை, குணமடையும் என்ற நம்பிக்கையும் அவனுக்கு அற்று போயிருந்தது. இயேசு அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயாக கேட்கிறார். அவன் ஆமாண்டவரே சொல்வதற்கு பதிலாக இந்த பிரச்சனையை தான் என்று சொன்னான். நான் ஒவ்வொரு முறையும் அதை கலகத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் இறங்கிறான், என்னால் இறங்க முடியல, எனக்கு உதவி செய்வாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அது கிறிஸ்துவுக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த இதை பார்க்கும்போது இந்த 38 வருஷமா வியாதியாசன் நான் பொறுமையோடு கூட நம்பிக்கையோடு அவன் போயிட்டு இருந்தான்னா அவன் தான் இன்னைக்கு அவன் பைபிளில் அவன் பேர் வந்திருக்கான்.
உலகமெல்லாம் அவனை பற்றி தியானித்து மாட்டேன். பொறுமையில் புரிதத்துவம். எத்தனையோ பேர் அங்கே சசமாகி போயிருக்க அவன் பைபிள் இல்லை. ஆனால் 38 வருஷமா இன்னைக்கு ஒருவேளை எத்தனையோ வருடங்களாக ஏதோ ஒரு பிரச்சனைகளை நாம் இருக்கலாம். நான் பொறுமையோடு கூட நாம் இருந்தோம்னா ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறந்து கொடுப்பான், நம்மை ஆசீர்வதிப்பான். நாம் சோர்ந்து போகக்கூடாது, பொறுமை இழக்கக்கூடாது. என்ன இப்படி எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, இப்படிப்பட்ட சோதனை யாருக்கும் வரக்கூடாது, ஏன் கடவுளை எனக்கு வச்சார் அப்படின்னு சொல்லி முறுமுறுக்கக்கூடாது. பொறுமையோடு கூட அவரை சமைத்து இருக்கும்போது அவர் எவ்வளோ பெரிய கீர்த்தி பாருங்கள். ரொம்ப சுகமான அவன் பைபிள் யாருமே இருக்கும். ஆனால் 38 வருஷமா வியாதியாஸ்தான். அவர் இயேசுவே நேரடியாக ஒரு வாக்கியத்தை பெற்றார். இயேசுவே அவனை சுத்தப்படுத்துகிறார். அவன் பேர் பைபிளில் பரிசுத்த வேதாகமத்தில் குறிக்கப்பட்டு 1000 ஆண்டுகளில் தியானித்தார். கிறிஸ்துவுக்கு அன்பார்களே, பொறுமையிலே புனிதத்துவம் இருக்கிறது. பொறுமை எழுந்து போகாது. பொறுமை புனிதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு மாற்றுத்திறன் வாழ்வில் புனிதத்துவம் என்று சொல்லி பார்க்கும்போது ஜபத்துக்கான பதில் பல 3 வகைகள் இருக்கு. சில ஜபங்கள் உடனே கிடைக்க நடந்து விடுகிறது. சில ஜபங்களில் தாமதம் ஏற்படுகிறது பதில் கிடைப்பது. ஒரு சில ஜபங்களுக்கு இல்லை என்று சொல்லப்படுது. அது அந்த கேட்டகரியில் வரப்போலாம் எல்லாம் உடனே பதில் கிடைத்தவன். அந்த 38 வருஷம் வியாதியாஸ்தான். உடனே ஏசாயம் வந்தார், நல்லாவாரியான்னு கேட்டார், உடனே நல்லாயிட்டான், போயிட்டான். தாமதம். மோசே நான் திக்குவாய, எனக்கு நான் வாக்கு நல்லவன் கிடையாதுன்றான். அதை சுகப்படுத்தல அவன். உடனே நீ போப்பா, நான் வாயோட போய் உனக்கு பேசுறேன்னு நான் சொல்லுவேன், நீ போ. ஸோ அங்கே தாமதிக்கும். அங்கே போன பிற்பாடு அங்கே பிற்காலத்தெல்லாம் அவனுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ இல்லை என்ற பதிலும் இருக்குது. அதில் பவுல் அப்போஸ்தலன் அந்த கேட்டகரி. உனக்கு அந்த பலவீனத்தை நீக்கலை, அது பதிலாக என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் தனம் பூரணமாக என்று சொல்லுகிறார். அங்கே கிறிஸ்துவுக்கு அன்பான 3 பதில்களுமே ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. உடனே சுகமானவன் அவன் ஏற்கனவே சொல்வது போல பைபிளில் அவன் குறிக்கப்பட்டான். தாமதிக்கப்பட்ட ஒரு ஆன்சரு. அவன் மிகப்பெரிய ஒரு ஊழியத்தை மோசே அவர் செய்தார். இல்லை என்று சொல்லப்பட்டோம் தன்னை உயர்த்தாதபடிக்கு தன்னை கூட்டும் தேவ தூதனாக தூதன் என்று தூதனாகிறது என்று சொல்லி அவன் அதை புரிந்து கொள்கிறான். ஏன் என்னை சுகப்படுத்த மாட்டாரே, அவன் ஊழியத்தை செய்யறேன்னு சொல்லி சொல்லுது. இன்னும் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, தன்னைத்தான் உயர்த்த தாழ்த்தப்படுவார் பாருங்க. தேவதூதன் தேவனுக்கு சமமாக உயர்த்ததுனால தான் அங்கிருந்து கீழே தள்ளப்பட்டார். தன்னைத்தான் உயர்த்து தாழ்த்தப்படுகிறார். தன்னைத்தான் தாழ்த்து உயர்த்தப்படுகிறார். வேறுபட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் இருந்து பாருங்க. தாழ்த்தினான் அவர். இது நல்லது என்று கண்டுகொண்டார். ஆகவே நம்ம ஜபத்துக்கு எப்படிப்பட்ட பதிலாக இருக்கலாம், எல்லாத்திலுமே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆகவே நம்முடைய பலவீனங்களை, பிரச்சனைகள், குறைபாடுகள் நாம் அதில் தரித்திருந்த கோபமும் மூர்க்கமும் பொறுமையின் மீது தான் எஞ்சி இருக்கணும். அதில் நாம் சிக்கிக்கொள்ளாமல் சாமி உடனே சொல்ல மாட்டோம், பிரச்சனை விடுதா விடுவிக்கிட்டோம், அல்லது சில காலம் கழித்து செய்தாலும் ஓகே, இல்லைன்னு சொன்னாலும் ஓகே, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்கும். ஆகவே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு புனிதத்துவத்தை, நமக்கு வாழும் புனிதத்துவத்தை காத்துக்கொள்வோம். அது பரலோகத்துக்கு கொண்டு போய் நம்ம சேர்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் திரும்ப நேர்ந்த ஆண்டவரே, இந்த நாளின் தியானத்துக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற மாற்றுத்திறன் வாழ்வின் புனிதம் இந்த தலைப்பின் கீழே தியானிக்க உதவி செய்த ஸ்தோத்திர கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது. நம்முடைய வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளும், உண்மை நாங்கள் புரிந்து கொள்ளும், இந்த உலகத்தை சரியாக புரிந்து கொள்ளும்,
ஆண்டவரே எங்கள் வாழ்வில் புனிதத்தை காத்துக்கொள்ள நீ கொடுக்கின்ற அந்த பரலோக ராஜ்யத்தை அனுபவங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்வோம். ஆமென். இறைமைந்தன் இயேசுவின் ஈடியணையற்ற நாமத்திலே இந்த ஓய்வு நாளின் காலையிலே உங்களை வாழ்த்துவதிலும் வணங்குவதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆயிரம் சார்பிலே பொறுப்பாளர்கள் சார்பிலே உங்களுக்கு கனிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாக்குத்தத்த வசனத்துக்காக நாம் கவனித்திருப்போம். வாக்குத்தத்த வசனமாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 19. எரேமியா 1ஆம் அதிகாரம் வசனம் 19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கொரோனா போன்ற கொடுமையான இந்த காலங்களிலே கடுமையான பாதிப்புள்ளாக்கப்பட்டிருந்தாலும், விரோதமாக யுத்தம் பண்ணப்பட்டாலும் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. ரட்சிக்கும்படியாக இறைவன் நமக்கு இருக்கிறார். ஆகவே இறைவனை நாம் தொடர்ந்து பின்பற்றி அவரோடு எழுந்திருக்குமானால் எவ்வித தீங்கிற்கும் நம்மை ரட்சிக்கும்படியான வல்லமை படைத்தவராக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்வோம். இந்த கொரோனா தொற்று காலத்திலும் ஆலய வழிபாடுகள் தடைப்பட்டு இருந்தாலும் இறை செய்தி சொல்லப்படுவது நிறுத்தப்படக்கூடாது என்று கருதி இறை செய்தியினை யூடியூப் செய்தி வழியாக தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இறை செய்திகளை தயாரித்து வழங்கி வருகின்ற நமது அன்பிற்கினிய ஆயர் அருள் திரு பால் ராபர்ட் கென்னடி அவர்களுக்கும், அனைத்து வழிகளிலும் தனது மேலான பங்களிப்பை அளித்து வரும் செயலர் திரு ஜெகன் பிரபா அவர்களுக்கும், நிகழ்ச்சியினை ஒளிப்பதிவு செய்து எடிட்டிங் செய்து உங்களுக்கு வழங்கி வரும் திரு பிரதீப் ஜோஷுவா அவர்களுக்கும், திரு எபினேசர் இமானுவேல் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா காலங்களிலே அரசு அளித்துள்ள விதிமுறைகளை பின்பற்றி முகக்கவசம் மற்றும் கைகளை கழுவுதல் போன்ற பணிகளை சிறப்பாக செய்து கொரோனாவை தடுத்துக் கொள்ளுமாறு பணிவாய் கேட்டுக்கொள்கிறோம். பிரார்த்தனை குறித்த தகவல்கள் ஏதேனும் இருப்பினர் அதை எங்களுக்கு தெரியப்படுத்துமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நாம் முடிவு ஜபத்திலே கடந்து செல்வோம். அன்பின் இயேசுராஜ், கோடாக்குடி நன்றிகளை கேட்ட சத்தியத்துக்காக நன்றி பண்ண தாவீதை போல உங்களுக்கு சகலத்தையும் ஒப்புக் கொடு, எங்கள் வழியை நான் ஒப்புக் கொடு, உங்கள் மேல் நம்பிக்கை உள்ளவனாக வாழ வளர திரும்ப, அதன் மூலமாக புனிதத்துவத்தை நான் அறிந்து கொள்ள உதவி செய்யும். மோசே போல ஒத்துழைப்பு கொடுத்து ஊழியத்தை நடப்பிக்க உதவி செய்யும். பவுலை போல குறைவில் நிறைவை கண்டு ஊழியத்திலே நாங்கள் மேன்மை மகிமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். 32 வருட வியாதியஸ்தர் குணமடைந்தது போல எங்களை பின்தொடர்கிற பிரச்சனைகள் எத்தனையோ ஆண்டுகளாக இருந்தது, அதிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளை வேண்டும். நாம் சொல்லிக்கிறோம். கோவிட்-19 என்ற சூழலில் வாழ்ந்து கொண்டது நாங்கள். பரவல் குறைய வேண்டுமே அப்போ, அது இல்லாமல் போக வேண்டுமே. ஆலயங்களில் ஆராதனைகள் தொடங்கப்பட வேண்டும். விடுதலையோடு புரிந்து கொள்ள வேண்டுமே. பரலோகத்தின் ஆசீர்வாதம் திறக்கப்பட வேண்டும், ஆசீர்வாதம் பொழிய வேண்டும். இந்த நாட்களில் கூட எங்கள் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி வருகிற திருவிழுக்காய் ஸ்தோத்திரம். உலக திருச்சபைக்காய் சொல்லிக்கிறோமா. இந்த வைரஸ் பாதிப்புள்ளாக சமூகம் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. வேலையின்மை, வருமானமின்மை, பொருளாதார பிரச்சனைகள், கலக்கம், திகில், வேதனை சிக்குள்ள மக்கள் ஏராளம் ஆதரவாக இருக்க வேண்டும். திருச்சபை அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமே. தேவ அன்பை பகிரணுமே. உதவி செய்யும். திருச்சிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிற பெரியோர், சிறியோர், வாலிபர், ஆண்கள், பெண்கள், கர்த்தர் உதவி செய்யும். உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன் என்று சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிருபை வந்து போதும். பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக விளங்கும். நீ போ, வாயோடு நான் இருப்பேன், நீ பேச வேண்டியது இருக்கு, போதிப்பேன் என்று
சொல்லும். இறங்குகிறான். பிறந்த நாள், திருமண நாள் கண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்க இக்கட்டான நாடுகளிலே நாம் கொண்டாட முடியவில்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற மக்களுக்கு இறங்கும். வாழ்க்கை தேவை எல்லா வித நன்மை ஒன்றும் குறைப்போம், எல்லா விதமான ஆசீர்வாதப்பட்டேன். வீடுகளில் நல்ல காரியங்கள் நின்று போனதே, இப்படிப்பட்ட சூழ்நிலையே இது செய்ய முடியவில்லையே என்று சொல்லி அகலாய்க்கிற மக்களுக்கு இறங்கும். நன்மைகள் ஒன்று குறைபட்டு போகாத பிள்ளைகளை ஆசீர்வதிச்சோம். இந்த கொரோனா வைரஸுக்கான தடுப்பு மருந்து சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டு உலகங்களை சப்ளை பண்ண வேண்டும். மோசையுடைய காலத்திலே பஞ்சத்தின் மூலம் உணவின்றி தவிர்த்த மக்களுக்கு, உலக மக்களுக்கு அனைவருக்கும் யோசேப்பு மூலமாக நீர் உணவை ஆயத்தப்படுத்தினீர். கொரோனா வைரஸுக்கான தடுப்பு மருந்து இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த உலகத்து மக்களுக்கு நாம் தரித்த மக்களால் ஒரு தரமான ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கப்படும். அது உலகமெங்கும் சப்ளை பண்ணப்பட வேண்டும். ஏழை எளிய மக்கள் அதை பயன்படுத்த வேண்டும். வாங்க சக்தி உண்டாயிருக்க வேண்டும். உதவி செய்யலாம். இந்த நாளில் கூட கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வியாதியோடு, மனப்படுக்கையோடு, இல்லை கண்ணீரோடு, துக்கத்தோடு, மன போராட்டங்களோடு, மன கிளேசங்களோடு, நிம்மதியின்றி, சந்தோஷமின்றி, பதற்றத்தோடு, திகிலோடு, வேதனையோடு யாராவது இருப்பார். இந்த க்ஷணப்போதிலே நீர் எழுவோம். உடைய தரிசனத்தை அவள் கொடுவோம். உடைய ஆணி பாய்ந்த கருத்தவுடைய பிள்ளைகள் சரசுகளில் வையும். ஒரு தெய்வீக தொடுதலும் விடுதலையும் சந்தோஷம், சமாதான நித்திய ஜீவன் உண்டாயும். நன்மைகளை யார் இயேசு கிறிஸ்து மூலம் மிக தாழ்வோடு கேட்கிற நல்ல பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சத்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய அன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னிப்போம். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சிக்கிறது. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடியவில்லை. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், வழிநடத்தலும், ஆசீர்வாத நன்மைகளும் விசேஷமாக ஆண்டவருடைய ஆணி பாய்ந்த கருத்திலிருந்து அவருடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிற சுகமும் பலனும் ஜீவனும் தீர்க்காயுஷ் நிறைவாக நம் அனைவரோடு இன்னும் என்றும் சதா காலம் நீடித்து நிலைத்து நிற்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு ஜீவனம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே. கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.